அதாவது ம் எல்லாரும் வானத்தை கை காட்டி ம் மேல கையை தலைக்கு மேல இருக்கிற வானத்தை கை காட்டி ம் அதுதான் வானம், ம் அதுதான் இறைவன் அங்கதான் எங்கேயோ ஒரு தூரத்துல இருக்கிறாரு, ம் அது மூலயமா நம்மள ஆட்டி வைக்கிறாரு அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ம் இப்போ இந்த வாசி யோகன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. இந்த வாசி யோகத்துல இந்த 9 ஓட்டை நம்ம உடம்புல இருக்கு. எத்தனை? 9 ஓட்டை நம்ம உடம்புல இருக்கு. ஆமா ஆமா. அதெல்லாம் திறந்து இருக்கு. ம் ஒரு ஓட்டை மட்டும் மூடி இருக்கு. ம் அந்த ஓட்டை ஒரு மாயா ஓட்டை. ம் ஓட்டைனா அப்படியே நீ குச்சி உள்ள விட்டுன்னா ஓடாது, அந்த குச்சி போகாது உள்ள. ம் அந்த மாயா ஓட்டையை க்ளோஸ் பண்ணி இருக்கிறது மனம் என்ற மாயை. ம் சரியா? சரி. இப்போ மனம் எவ்வளோ எண்ணங்களை சுமந்துக்கிட்டு இருக்குதோ ம் அந்த அளவுக்கு மனம் தடிமனா இருக்கும். ம் அப்போ அந்த அளவுக்கு தடிமனா இருக்கும் போது என்ன ஆகும்னா இந்த 10வது வாசல்னு சொல்றது திறக்காது. ம் சரியா? இப்போ வாசி யோகத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ம் இந்த மனதுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவாங்க. சரி. இப்ப நம்மளுக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் நம்ம மனசுல ஏறின்னு இருக்கும். ம் அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ம் இந்த காற்று மூலியமா அந்த 10ஆம் வாசல்ல மேல ஏத்துவாங்க. ம் அந்த 10ஆம் வாசல்ன்றது எங்க இருக்குன்னா அண்ணாக்கு கிட்ட ஓபன் ஆகும். ம் அண்ணாக்கு கிட்ட ஓபன் ஆகும். சின்ன நாக்கு இருக்குல்ல உள்ள, ம் அதுக்கு அங்கத்துக்கு முன்னாடி ஓபன் ஆகும். ம் அது ஓபன் ஆகும் போது என்ன ஆகும்னா நம்ம மூச்சு காத்த மேல ஏத்தணும்னா ஏறும். ம் இப்ப ஒரு தடவை நீ மூச்சு காத்த உள்ள இருந்து மேல ஏத்தனீங்கன்னா நெஞ்சு கூட்ட சுருக்கி ம் அது 6 லிட்டர் தோராயமா மேல ஏறும். ம் இப்ப 6 லிட்டர் ஏறுறதுக்கு மண்டைக்குள்ள எங்க இடம் இருக்கு? ம் இடம் இல்ல இல்லையா? எல்லாமே பிரெயின் மேட்டரால கரெக்டா ஃபுல்லா பேக் பண்ணிருக்கு. ம் அப்போ அந்த 6 லிட்டர் காத்து மேல போச்சு, அது எங்க போச்சு? ம் சரியா? அப்ப 10 தடவை மேல ஏத்துனீங்கன்னா 60 லிட்டர் ஆச்சு. ம் நான் ஒரு 12 வருஷமா விட்டுன்னு இருக்கிறேன். ம் அப்ப எத்தனை லட்சம் லிட்டர் மேல ஏத்திருப்பேன்? ம் அப்ப அவ்வளோ காத்து எங்க போச்சு? ம் இந்த 9 வாசல் வழியே எந்த வாசல் வழியாவும் அது வெளியில வரல. ம் நீ உடம்ப தண்ணிக்குள்ள வச்சுக்கின்னு பண்ணா கூட அது வெளியே வராது. ம் எந்த இடத்துல இருந்து வெளியே வர்றது இல்ல. ம் சரியா? இப்போ அது எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா உங்க உயிர்ல போகுது. ம் அப்ப உங்க உயிர்ல போகுதுன்னா அந்த உயிர் இத்தனை லட்சம் லிட்டர் தாங்கறதையே தாண்டி இருக்குது அப்படின்னா அப்ப அது எவ்வளவு பெரிய இதுவா இருக்கும், ம் இடமா இருக்கும். ம் அப்போ அந்த இடம் இந்த இந்த வானவெளிக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் கனெக்ஷனே இல்லையே. ம் இப்ப வாயில போட்டது காலையில வெளியில வந்துடுது. ம் ஆனா இது எந்த ரூபத்திலயும் வெளியில வரலையே. ம் அப்போ இறைவன் இருக்கிற இடம் சூட்சமமா இது வழியா தான் போக முடியும். ம் இந்த 10வது வாசல் வழியா மட்டும்தான் அந்த இறைநிலை இருக்கிற இடத்துக்கு நீ போக முடியும். ம் அப்போ அது உனக்குள்ள இருக்கு. அது இந்த பூமியிலன்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்ல. ம் அது சூட்சமமா இருக்குது. ம் அதுக்கான வழி உனக்கு வாயில வச்சிருக்கிறான். ம் அது வழியா நீ போனோம்னாக்கா அந்த இடத்துக்கு போலாம். ம்
சரியா? ஆனா நீங்க கை காட்டக்கூடிய அந்த எந்த ஒரு பூமியில இருக்கிற எந்த ஒரு பகுதிக்கும் அது வெளியில வரல. ம் சரியா? ம் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடியது எல்லாமே எதுன்னா, ம் உங்களுக்கு உள்ள வந்து இந்த உயிர் இந்த பிரபஞ்சமா இருக்குது. ம் புரியுதுங்களா? இப்ப நீங்க நானு எல்லாருமே உங்களுக்குள்ள இருக்கிறோம். ம் அதனுடைய வெளிப்பாடு, ம் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், ம் அந்த ரிஃப்ளெக்ஷனை தான் நீங்க வந்து இப்ப வெளியில பாக்குறீங்க. ம் சரியா? ம் அப்போ வெளியில போய் நீங்க வந்து ஒரு இடத்த வந்து பாக்குறது வந்து ம் ஒரு பஸ் ஏரியோ ட்ரெயின் ஏரியோ இல்ல ஃபிளைட் ஏரியோ போவீங்க. ம் ஆனா இந்த யோகத்தை தெரிஞ்சிட்டீங்கன்னா ம் நீங்க அப்படிலாம் போக தேவையில்ல. ம் உங்களுக்குள்ள மூழ்கினீங்கனாலே போதும், அந்த இடத்துக்கு போயிடலாம். ம் ஏன்னா அந்த இடம் உங்களுக்குள்ளதான் இருக்கு, அந்த உயிருக்குள்ளதான் இருக்குது. ம் அங்க இருந்தே நீங்க பாத்துடலாம். ம் நான் உங்களுக்கு அன்னைக்கு நீங்க கார்ல உட்காந்துன்னு இருக்கும்போது சொன்னல, ஒரு பூ வச்சுக்கின்னு கொண்டையில பூ வச்சுக்கின்னு ஒரு அம்மா கிராஸ் பண்ணுதா, அங்க ஒரு நாய் நிக்குதா, இதெல்லாம் சொல்லும் போது ஆமா சொன்னீங்கல்ல. ம் அது எப்படி சொல்ல முடிஞ்சது ம் அப்படின்னா இப்படிதான். ம் ஸோ நான் உங்ககிட்ட வர்றது கிடையாது, ம் நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நான் எனக்குள்ள உங்களை பாக்குறேன், ம் உங்க இடத்த பாக்குறேன், ம் எல்லாத்தையுமே எனக்குள்ள இருந்து தான் பாக்குறேன். ம் ஸோ இதுதான் வந்து கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்றது. ம் இப்போ கூடு விட்டு கூடு பாயிருதுன்னா ஒரு கூட்டை கீழே விட்டுட்டு அப்படியே பறந்து போய் அதை இன்னொரு இடத்துல வந்து பார்த்துட்டு வர்றது அப்படின்னு தொப்புள் கொடி மாதிரி ஒன்று போகுது அப்படிலாம் சொல்லி கதை விடுவானுங்க. அதெல்லாம் இல்லை. ம் நீ எப்பொழுது உனக்குள்ள முழுகிறியோ அப்ப நீங்க எதையுமே பார்க்கலாம். ம் நான் இங்க இருந்து அமெரிக்கால இருக்கிற வீட்டை பார்த்து சொல்றேன் ம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றத. ம் இப்ப ரீசெண்டா ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அவங்க குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்ட்டு. ம் அவங்க வீடை சுத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டாச்சு. ம் அதெல்லாம் சொல்ல சொல்ல அவங்க கிட்ட அப்படியே இருக்குது. ம் புரியுதுங்களா? அப்போ பிரபஞ்சம் உங்களுக்குள்ள இருக்குது, அந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் தான் வெளியில தெரியுது. ம் சரியா? அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் கிட்ட நீங்க வேண்டனீங்கன்னா, ம் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உள்ள போய் நீங்க வேண்டனீங்கன்னா, ம் அது மூலயமா உங்களுக்கு நிறைய வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வழி இருக்கு. ம் அது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஷார்ப்பா அது உள்ள போய் நம்ம நின்று வேண்டுறோன்றது இருக்கு. ம் புரியுதுங்களா? இப்ப சமாதி அடைதல்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம் இந்த பிரபஞ்சம் இருக்கு பாத்தீங்களா உள்ள, ம் அந்த பிரபஞ்சத்துல தான் கலப்பாங்க. ம் அது கலக்க கலக்க என்ன ஆகும்னா, அவங்க வெளியில இருக்கிற எல்லா பொருள்லயும் கலந்துருவாங்க. ம் சரியா? சரி. ம் அதாவது சிவவாக்கியர் வந்து என்ன கேக்குறாருன்னா, ம் எனக்குள்ள நீ ம் உனக்குள்ள நான் ம் இருக்கிறது எப்படி அப்படின்னு கேக்குறாரு. ம் இந்த மாதிரி வள்ளலார் என்ன கேக்குறாருன்னா, ம் உயிருள் யாம் ம் எம் உள் உயிர் ம் என்று உயிர் நலம் பகிர்ந்ததாம் அருட்பெருஞ்சோதி அப்படின்றது அவர் சொல்றாரு. ம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறேன். ம் ரைட்டா? ம் இப்ப நான் இந்த செங்கல்பட்டுன்னு சொல்லக்கூடிய ஊரு வந்து பிரபஞ்சத்துல ஒரு பகுதி, அதுல நான் இருக்கிறேன். ம் ஆனா இந்த செங்கல்பட்டு இந்த பிரபஞ்சம் எல்லாமே எனக்குள்ள இருக்குது. ம் சரியா? சரி. அப்போ எனக்குள்ள இருக்குது அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற சூரியன் பிரபஞ்சம் எல்லாமும் உண்மையா, ம் இல்ல வெளியில இருக்கக்கூடிய சூரியன் பிரபஞ்சம் எல்லாம் உண்மையான்னு கேக்குறாரு. ம் சொல்லுங்க. சொல்ல வர்றது புரியுதா?
சொல்லுங்க நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அதே சூரியன். மாதிரி நமக்குள்ள இருக்கிற பிரபஞ்சம் தான் ம், உண்மையா இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி பிரபஞ்சம் வெளியில தெரியுது ம், அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கண்ணாடியின் பிரதிபலிப்பா தான் தெரியுது. ம், நீ கண்ணாடி கிட்ட போய் நின்னு பேசிக்கின்னு இருந்தன்னா அது ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுமா? ம்ஹும். பண்ணாது. இதே நான் வந்து நம்பி கிட்ட பேசினேன்னா நம்பி ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. ம், நம்பியுடைய நேரலான கண்ணாடியில தெரியறதுல போய் நான் பேசுறேன், நம்பி ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு கேட்கவே கேட்காது. ம், அப்ப நேரா நம்பிக்கிட்ட பேசுறது கரெக்டா இல்ல நம்பி கண்ணாடியில தெரியறாரு அவர்கிட்ட பேசுறது கரெக்டான்னு பாருங்க. ம், அப்போ நேரா நம்பிக்கிட்ட பேசுறது தான் நமக்குள்ள இருக்கிற பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறது. ம், இப்ப எல்லார பத்திர சொல்ற ரெக்கார்டிங் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல உட்காந்துங்குது உள்ள. ம், அப்ப யார வேணாலும் நீங்க இங்க இருந்தே சொல்ல முடியும். ம், நீ ஆளையே பார்க்க தேவையில்லைங்க. ம், அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம டக்கு 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 நம்ம வந்து பதில் சொல்லிட்டே வரலாம். ம், இப்போ யாரெல்லாம் வெளியில வந்து சிவன் இருக்கிறாரு, பார்வதி இருக்கிறாங்க, அது இருக்கிறாங்க, இது இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களோ ம், அதெல்லாமே வந்து ஒரு அதனுடைய தொகுப்பா இருக்கிறது தான் வந்து இந்த பிரபஞ்சம். ம், நீ, நானு, பார்வதி, சிவனு எதெல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோமோ ம், எல்லாமே அதுவா தான் இருக்குது. ம், அப்போ அதுங்கிட்ட தான் நீ வந்து அதுதான் நீ சொல்ற மாதிரி ஆதிபராசக்தின்னு சொல்றது தான். ம், ஸோ அப்போ அதுங்கிட்ட நீ வந்து பேச ஆரம்பிச்சிட்டனா ம், சரியா, அது உண்மை விளக்கத்தெல்லாம் விளக்கி விட்டுரும். ம், சரியா, இதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம். ம், இந்த பிரபஞ்சத்தை அடையறதுக்கான ஒரே வாசல் வந்து அந்த 10வது வாசல் தான். ம், ஸோ உங்க உயிரை எடுத்துன்னு போய் அதில் அடக்கிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய உணர்வை எடுத்துன்னு போய் மேலே அந்த பிரபஞ்சத்தோட கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறவி இருக்காது அதோட. ம், இப்படிதான் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ம், இதை வந்து தெரிய விடாம பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மனசு தான். ம், இந்த மனம் என்ற மாயையில சிக்கும் போது நம்ம வந்து இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்க முடியாது. ம், இது அது ஆதாரபூர்வமான உண்மை இது. ம், நான் ஒரு தடவை உங்களுக்கு சிகரெட் பிடிச்சி கூட அமைச்சிருக்கேன், பார்த்துருக்கீங்களா? ம், சிகரெட் காத்து வெளியே வராது. ஆமா. அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட உங்களுக்கு முன்னாடி அமைச்சிருக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. ம், ஸோ இதுதான் வந்து இறை ரகசியம் என்பது. இப்ப இதுல எதுவுமே இறைவன்றது எதுவுமே இல்லை, உங்க உயிர் தான் இறைவனா இருக்குது. ம், அதுக்கு நீங்க 1000 பேர் சூட்டி வச்சுக்கலாம். ம், ஸோ அப்ப நீ பார்க்கும்போது நீயும் அதுவும் ஒன்னாயிடும் போது நீ தான் இறைவனே, நீயே தான் எல்லாமே. நாயும் நீ தான், நரியும் நீ தான், மரமும் நீ தான், செடியும் நீ தான், நம்பியும் நீ தான், நானும் நீ தான், எல்லாமே நீ தான். ம், இதுதான் வந்து உண்மையின் ரகசியம். ம், இதை தவிர வேற எதுவுமே இல்லை. ம், இது எப்ப நீ வந்து அது உள்ள கரையறியோ அப்ப வந்து வெளியில பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மறைய ஆரம்பிக்கும். ம், அப்ப என்ன ஆகணும், ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா எதிரில் இருக்கிறவங்க யாரையுமே தெரியாது. ம், அதனால்தான் சித்தர்கள்லாம் பைத்தியக்கார மாதிரி இருக்கிறது. ம், எங்கேயோ யோசனையில இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம், பாத்தீங்களா? அதுதான் காரணம். ம், அவங்க ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு இடத்த விட்டே நகர மாட்டாங்க. ம், ஏன்னா அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ம், அந்த இடம் இருக்குதுன்றதே அவங்களுக்கு தெரியாது. ம், அதனால நீ போய் அவங்க கிட்ட வேணும்னா கூட எதுவுமே இருக்காது. ம், இப்ப என்ன ஆவறாங்க அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம், உள்ள ஒரு பிரபஞ்சத்தோட ம், இவங்க வந்து ஐக்கியமாயி சமாதிக்கு போயிடுறாங்க. ம், இப்போ சமாதியில இருந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து சூரியனோட சேர்ந்துட்டதா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ம், இப்ப சூரியனுடைய வெளிச்சம் அந்த உடம்பு மூலியமா பரவும். ம், So, கடவுளுடைய சக்தி வந்து நீ ஜீவசமாதியில போய் கும்பிடும் போது வந்து பரவும். ம், அதனாலதான் ஜீவசமாதிகளுக்கு போ சொல்றது. ம், ஆனா கோயில்கள்ல வந்து நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே கற்சிலைகளை தான் வச்சிருக்கிறோம். ம், அதை வச்சு நம்ம கும்பிடுறோம். ம், ஆனா எல்லாருக்கும் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தோம்னா கற்சிலைக்கு பின்னாடி ஒண்ணு வச்சிருப்பான். ஹலோ, அதை நீங்க கவனிக்கணும்.
அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்ணாடி ரவுண்ட் இருக்கும். ம் அதுக்கு நடுவுல ஒரு விளக்கு இருக்கும். ம் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு 50-60 மாதிரி அந்த ஒளி அந்த விளக்கினுடைய வெளிச்சம் தெரியும். ம் ஓகேங்களா? ம் அதுதான் அதனுடைய முக்கியத்துவம். அந்த ஒரே ஒரு வெளிச்சம் தான் இந்த 100 வெளிச்சமா இருக்குதுன்றத காட்டுறதுக்கு தான் அது. ம் இந்த ஒரு வெளிச்சம் தான் உனக்குள்ள இருக்குது. ம் அதுதான் உலகத்தை அப்படியே வந்து இத்தனை வெளிச்சமா இருக்கிற மாதிரி காட்டுது. ம் இந்த உருவமா அந்த உருவமா அந்த உருவமா காட்டுறது. அதை கண்டு ஏமாறுறத நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோம். ம் ஒரு வெளிச்சமும் ஒன்னும் சண்டை போட்டுக்குது. ஆனா எல்லாமே ஒரே வெளிச்சம் தான். ம் ஏன்னா அது நீ நானும் ஒண்ணுன்றது அதுக்கு தெரியல. ம் அதனால நீ வேற நான் வேறன்னு அடிச்சுக்குது. ம் புரியுதுங்களா? அப்போ அதை எப்போ உணருதோ அது நீ நானும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு ம் அப்ப அந்த நடுமத்தியில இருக்கிற விளக்காவே அது போயிடுது. அவ்வளவுதான். ம் அதனாலதான் எல்லா கோயில்கள்லயும் அதை வச்சிருப்பாங்க. ம் ஆனா நம்ம மக்கள் அதை மறந்துட்டு ம் அது காலங்காலமா சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இருந்து அது மருவி போச்சு. ம் ம் இப்ப எல்லா புராணங்களையும் எழுதி தள்ளிட்டாங்க. ம் இப்படி இருந்தாரு, அப்படி இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்க அப்படின்ட்டு இப்ப நிறைய வந்து புராண கதைகள்லாம் விட்டாங்க. ம் அப்புறமேட்டா வேதங்கள் எல்லாம் உருவாக்கிட்டாங்க. ம் அதெல்லாம் ஒரு வகையான நல்வழிப்படுத்துறதுக்காக நம்மளுக்கு யூஸ் பண்றோம். ம் இப்ப நீ கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க மனம் வந்து அமைதி அடையும். ம் நான் கோயிலுக்கு போக கூடாதுன்றத சொல்லல. ம் கோயில்ல போய் நீங்க வேண்டும் பொழுது ம் அந்த வேண்டுதல் வந்து வேகமா உன்னுடைய உள் மனசை தாண்டி இறைநிலையை போய் பதியும். ம் ஏன் அப்படின்னா நீ அங்க இருக்கிற சூழ்நிலை வந்து உங்க மனதை அமைதிப்படுத்தும். ம் இதே நீ வந்து ஒரு கோபமா இருக்கிற இடத்துல நீ வேண்டுனாக்கா அது உள்ள போவாது. ம் ஏன்னா உன் மனம் தடிமனா இருக்குது. ம் மனம் அங்க போகும்போது இலகமா போகுது. எங்க கோயிலுக்குள்ள போனவுடனே ஒரு பிளசன்ட் அட்மாஸ்பியர், ம் ஒரு நம்மளுடைய மன நிறைவு அங்க கிடைக்குது. ம் அப்ப நீ வேண்டுனாக்கா அந்த விஷயம் நடக்கும். ம் அதுக்காக தான் நம்ம வந்து கோயில்கள் அமைச்சது. சரியா? அதை வச்சு இவங்க வந்து கதைகள்லாம் நிறைய பண்ணிட்டாங்க. ம் ஆனா எல்லாமே வந்து சிவன் கோயில்கள், பழைய சிவன் கோயில்கள் எல்லாமே ஜீவ சமாதிகள் தான். ம் நமக்கு உள்ள என்னென்ன இருக்கோ அதையே தான் வந்து கோயில் வடிவமா அமைச்சிருக்கிறாங்க. ம் கோயிலுடைய வடிவம் இருக்கு இல்லையா? இப்படி இதான் கோபுரங்கள் இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. உள்ள வந்து முதல்ல போன உடனே பிள்ளையார் வைக்கிறாங்க. ம் பிள்ளையார் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளையார் தான் வாசி யோகத்தினுடைய சிம்பிள். ம் அவருக்கு அருகம்புல் மாலை போட்டிருப்பாங்க. ம் அவருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா செந்தூரம் தடவி இருப்பாங்க உடம்பு முழுக்க. ம் சரி, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய அதுக்கு வந்து தத்துவங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டு போயிடுச்சு. ம் ஆனா உண்மை இறைவன் அப்படின்னு சொல்றது வந்து உனக்குள்ள இருக்குது. அதுக்கு பேர் கிடையாது, ஊர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ம் நீங்க சொல்ற எல்லா விதமான இறைநிலைகளும் உள்ளதான் உட்காந்துங்குது. ம் இதுதான் விஷயம். யாரெல்லாம் வந்து மேல தலைக்கு மேல கை தூக்கி அங்கதான் நம்முடைய ஆத்மா போகுது, அது போகுது, இது போகுதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் உண்மையே இல்லை. ம் அத மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ம் இத வந்து நம்மளுக்கு வந்து நம்முடைய அறியாமையினால புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. ம் இதுதான் மேட்ரு. ம் சரியா? சோ இறைநிலைன்றது வந்து நமக்குள்ளதான் இருக்கு, பிரபஞ்சம்ன்றது நமக்குள்ளதான் இருக்கு. ம் அப்ப நமக்குள்ள கரையறதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய வெளியில போய் கரையறத பார்க்க கூடாது. ம் இதுதான் அதனுடைய சாராம்சம். ம் ம்